அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் மிக முக்கியமான டாபிக்ங்க. ஒரு நாள் முன்பே நம்ம ஆக்சுவலாக விவாதம் செய்ய வேண்டியது. சவுதி அரேபியா வந்து பெட்ரோ டாலரோட அக்ரிமெண்ட்டை வந்து டோட்டலாக கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் டாலரை மட்டுமே மையப்படுத்தி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த அக்ரிமெண்ட் 50 ஆண்டு கால அக்ரிமெண்ட் வந்து முடிஞ்சது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஆக்சுவலாக 9 ஜூன் அப்போ முடியுது. ஒரு 2-3 நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க. பட் நேற்று இரவு ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியாக சொல்லிட்டாங்க சவுதி அரேபியா தரப்புலேருந்து. இனி பெட்ரோ டாலர் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் வந்து கிடையாது. மேபி பெட்ரோ யுவானாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த நாணயத்தில்னாலும் நாங்கள் இனிமேட் வாங்க போகிறோம், அது எங்களுடைய விருப்பம், அக்ரிமெண்ட் டோட்டலாக கேன்சல் அப்படின்ட்டாங்க. ஸோ மிக முக்கிய பார்வையாக இது அமெரிக்கா டாலருக்கு மிகப்பெரிய அளவுக்கு சறுக்கலை ஏற்படுத்துன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுகள் என்ன, இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகிறது அப்படின்றதையும் பார்த்தலாம். எதனால் சவுதி அரேபியா இந்த முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துட்டு, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், குறிப்பாக இன்று G7 சம்மிட் வந்து இத்தாலியில் நடக்குது இல்லையா, இந்த G7 சம்மிட்டுக்கும் இன்று வந்து மாஸ்கோவில் வேறு ஒரு நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அதாவது அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்சேஞ்சில் ஓவராலாக ஃபுல்லாகவே டாலரையும் யூரோவையும் நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இவனு பொருளாதார போட்டாங்க. அங்கே ஒரு பெரிய நிகழ்வுகள். ஸோ 2 சம்பவம் மிகப்பெரிய அளவுக்கு நடந்திருக்கிறது. ஒன்றை ஒன்று தொடர்பு ஏற்படுத்தக்கூடியது. இனி என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்க போகிறது, மிகப்பெரிய ஒரு விவாதமாக அந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம். அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளும் ஃபைனலாக பார்த்துடலாம். வீடியோக்களை பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். G7 சம்மிட் வந்து நடக்குது இல்லையா, G7 சம்மிட் தான் பெருசாக பெரிய அளவுக்கு வாத பொருளாக இருக்கிறது. அந்த G7 சம்மிட்டுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு ஒரு பேரிடியாக இருந்தது என்ன அப்படின்னா, 1974 சவுதியும் அமெரிக்காவும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. 8 ஜூன் 1974 என்ன அப்படின்னா, நீங்கள் பெட்ரோல் விற்கிறீங்க இல்லையா, பெட்ரோல் அப்படி சேல் பண்ணும்போது நீங்கள் டாலரை மதிப்பை மையமாக வச்சு நீங்கள் வாங்குங்க. அது பதிலுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள் நாட்டுக்கான செக்யூரிட்டிக்கான அக்ரிமெண்ட்டு ஃபுல்லாகவே நாங்கள் உங்கள் நாட்டை பாதுகாத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டில் அப்போ ஏற்படுத்தினாங்க. அந்த அக்ரிமெண்ட் பேஸில் தான் இந்த 50 வருட காலமாக சவுதி அரேபியா அமெரிக்கா டாலர் மட்டும்தான் மேக்ஸிமம் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ அதனால் என்னாச்சு அப்படின்னா, அமெரிக்கா அப்போ நிறைய அமௌண்ட்டை பிரிண்ட் பண்ணி நிறைய நாடுகளுக்கு ஃபுல்லாக கொடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் ஆக்சுவலாக தோணி இருக்கணும், பாப்பா அமௌண்ட்டு, அதாவது நோட்டு அதிகமாக அச்சடித்தோம் அப்படின்னா அந்த நாணயத்தோட மதிப்பு வந்து மதிப்பு இழக்கும் தானே, எப்படி மதிப்பு கூடும் அப்படின்ற ஒரு வார்த்தை ஏற்கனவே நம்ம இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீலங்கா இருக்குன்னு வச்சோங்களேன். ஸ்ரீலங்காவில் என்ன அப்படின்னா, பிரிண்ட் நோட்டை வந்து அதிகமாக அச்சடித்தாங்க. பட் அந்த நோட்டுக்கான தேவைகள் அப்படின்னும் போது அங்கே குறைவு. ஏன் அப்படின்னா, மக்கள்கிட்ட அந்த வாங்கும் திறன் இல்லை, உற்பத்தி பொருள் இல்லை, அங்கே எதுவுமே இல்லாதனால அந்த நோட்டோட வேல்யூ இல்லை. ஆனால் இங்கே சவுதி அரேபியா கிட்ட போடப்பட்ட ஒப்பந்தத்தினால என்னாச்சு அப்படின்னா, அவனுடைய வாங்கும் திறன் அதிகமாகிடுச்சு, டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. அமெரிக்காவுடைய டாலருக்கான டிமாண்ட் அதிகமானதுனால என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக அச்சடிக்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் எல்லா நாடுகளும் ஓடி போய்ட்டு டாலரில் தேவைன்னும் போது ஒவ்வொரு நாடுக்குமே வந்து டாலரோட கையிருப்பு ரொம்ப மிக முக்கியமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, நம்ம பெட்ரோல் டீசல் வந்து எந்தளவுக்கு ஒவ்வொரு நாடும் முக்கியம் இல்லையா, அப்படின்னும் போது நம்ம டாலரை நோக்கி ஓடி உழைக்க வேண்டிய ஒரு தருணம். ஒவ்வொரு டாலரும் வாங்கும் போதும் கமிஷன், விற்கும் போதும் கமிஷன், நீங்கள் டெபாசிட் பண்ணும்போதும் கமிஷன், அந்த கமிஷனை வச்சுக்கிட்டே உலகத்தின் நாட்டாமையாக இருந்து கொண்டு இருந்தாங்க. சரி, சவுதி அரேபியா மட்டும்தான் வாங்கினாங்களா அப்படின்னாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக ஓபக் ப்ளஸ் நாடுகள் இருக்கு இல்லையா, ஓபக் ப்ளஸ் நாடுகளில் மேக்ஸிமம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி சவுதி அரேபியா வாங்கும்போது எல்லாம் மற்றவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க டாலர்லேயே மேக்ஸிமம் மையப்படுத்தி வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் அமெரிக்காவோட சந்தைகள் ஏகபோகமாக பெரிய அளவுக்கு வளர்ந்தது. அதே அளவுக்கான சவுதி அரேபியாவுக்கான செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்தாங்களான்னா செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்தாங்க. 2015 ஒரு யுத்தம் நடக்குது. அதாவது யெமனி ஹவுதிகள் வந்து பெரிய அளவுக்கு சனான்ற தலைநகரை பிடிச்சி பெரிய அளவுக்கு உள்ள நுழையும் போது ஏமன்லேருந்து, அப்போ சவுதி அரேபியாவை சார்ந்த நட்பு நாடுகளும் வந்து பெரிய அளவுக்கு உள்ளே இறங்கும் போது அப்போ அமெரிக்கா பெரிய அளவுக்கான உதவிகளை செஞ்சாங்க. ஆஃபனன் டீமில் யார் இருந்தது அப்படின்னா, ஈரான், அந்த பக்கம் யெமனி ஹவுதிகள், அப்புறம் நார்த் கொரியா, இவங்க தான் பெரிய அளவுக்கு இருந்தாங்க. அந்த சண்டை ஓஞ்சதா அப்படின்னா ஓயிலிங்க. 2019 வரைக்குமே கிட்டத்தட்ட 21 வரைக்குமே ஓயில. அப்பப்போ என்ன பண்ணாங்கன்னா, யெமனி ஹவுதிகள் வந்து நம்மளை பெரிய அளவுக்கு, அந்த வாரை பற்றி நம்ம உள்ள வேண்டாம், அதுக்கு பற்றி பெரிய விஷயங்கள் இருக்கிறது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா,
அடிக்கடி ட்ரோன் மூலயமா சவுதி அரேபியாவோட எண்ணெய் கிணறுகளை அதிகமான அளவுக்கு தாக்கல் நடத்தினாங்க. அப்போ அமெரிக்கா வந்து பெரிய அளவுக்கு உதவி செஞ்சதுன்னா சவுதி அரேபியாவுக்கு பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ்லாம் பெரிய அளவு கொடுத்து இதுமா முன்கூட்டியே வந்தது அப்படின்னா அதை தடுத்து கொஞ்சம் சமாளித்தாங்க. இருந்தாலும் அப்பப்போ அந்த நியூஸை கேள்விப்பட்டே இருந்திருப்பீங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப தாக்குதல் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அரம்கோ ஆயில் நிறுவனங்கள் நிறைய ஆயில் டெபாசிட் வந்து அதிகமாக தாக்கல் நடத்திட்டே இருந்தாங்க. இதில் மேஜராக உள்ள நுழைஞ்சு பெரிய அளவுக்கான திருப்பு முறையை ஏற்படுத்தியது அமெரிக்காவுக்கான ஆப்பு வச்சது யார் அப்படின்னா சீனான்னு சொல்ல முடியும். அதாவது ஜிசிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிசிசி அப்படின்னா அரபு நாடுகளோட கூட்டமைப்புகள். இந்த கூட்டமைப்புகள் என்ன பண்ணாங்க, லாஸ்ட் டிசம்பர் போன வருஷம் டிசம்பரில் இவர் அழைக்கிறாங்க. யார் அப்படின்னா புடினே வருது பாருங்கள், சிஜிபிங்க அழைக்கிறாங்க. அதற்கு முன்னாடியே பின் சல்மான் அவர்கள் வந்து கசகஸ்தானுக்கு போகும்போது அங்கே ஒரு சம்மிட் நடக்கும்போது ஏசியன் சம்மிட்லேயுமே வந்து தனது விருப்பத்தை எல்லாமே தெரிவிச்சிருந்தாங்க. இவர் உள்ள வரும்போதே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டையும் குறிப்பாக வந்து பெட்ரோ யுவான் அப்படின்னா நாங்கள் யுவான் மதிப்பில் வாங்குறதுக்கான அக்ரிமெண்ட்டு போடுறோம்னு சொன்னாங்க. அப்போ அமெரிக்கா பெரிய அளவுக்கு நீங்கள் எங்கள் அக்ரிமெண்ட்டு மீறீங்க, நீங்கள் டாலரில் மட்டும்தான் சேல் பண்ணுற மாதிரி அவனுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க. அதையும் தாண்டி போன டிசம்பர்லேயே சீனா என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 2.7% அளவுக்கு இவங்க கிட்டேருந்து யார் சவுதி அரேபியா கிட்டேருந்து பெரிய அளவுக்கான எண்ணெய் வளங்களை வாங்க ஆரம்பித்தாங்க. ஆக மொத்தம் ஒட்டுமொத்தமாக உலகளாவிய அளவில் டாலரை மையப்படுத்தி வாங்குகிற பர்சன்டேஜ் எவ்வளோனா 41%. ஆனால் சீனா போடப்பட்ட ஒப்பந்தம் எவ்வளோனா வெறும் 2.7%. அப்போ ஃபுல்லாக அவங்க போட முடியல. காரணம் என்னன்னா அந்த அக்ரிமெண்ட்டு தான். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அது ஒன்று பெரிய மாற்றங்களா. இரண்டாவது பெரிய மாற்றம் என்ன, டாலருக்கான ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா இந்த பக்கம் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்பட்ட இந்த உறவுகள். இதில் பெரிய அளவுக்கான டாலர் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிது. டாலரை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ரஷ்யா மதிப்பான ரூபிளில் வந்து வாங்கும்போது பெரிய மாற்றங்கள். அது குறிப்பாக சீனா வந்து என்ன பண்ணாங்கன்னா யுவானில் ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம கூட கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணாங்க, பட் ரஷ்யா வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் இந்தியாவுடைய மணியை வாங்கி நாங்கள் பெரிய அளவுக்கு ஹோல்டு பண்ணுறதுனால எங்களுக்கு பெரிய ரிஸ்க்காக இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சம் யுவானில் கூட கொடுங்கன்னு இடையில் கொஞ்சம் டவுன் ஆச்சு. நம்மளுக்கும் ரஷ்யாவுக்கும் வாங்குறது கொஞ்சம் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இப்போ பழையபடி போயிட்டுருக்கு. ஆனால் யுவானை வந்து ஃபுல்லாக நம்புகிறாங்க யார், ரஷ்யா தரப்பில். நீங்கள் இந்த வரைபடத்தை கூட பாருங்களேன். இந்த வரைபடத்தில் 2015 இருந்த ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இருந்த உறவுகள் 2023 எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். ஏற்றுமதி இறக்குமதி. இதில் சிவப்பு கலர் இருக்குல்ல, அது வந்து சீனா ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. நீல கலர் வந்து சீனா ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. அப்போ பெரிய அளவுக்கான மாற்றங்கள் இதில் வந்து ஒன்று கூட டாலர் கிடையாது. சரி, இப்போ என்ன பெரிய விஷயங்கள், இதுக்கப்புறம் என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது, இனி அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை ஆக போகிறது அப்படின்னா நான் இன்னொரு சார்ட்டை காட்டுறேன் பாருங்கள். இந்த சார்ட்டில் ஒட்டு மொத்தமாக 2023 ஆயில் சவுதி அரேபியானுடைய எண்ணெயை எக்ஸ்போர்ட் பண்ண நாடுகள் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா சீனாவுக்கு 18.8%. அப்போ நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், வெறும் 2.7% அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க முழுமையாக ஃபுல்லாக 100% வந்து இதுக்கப்புறம் அவங்க யுவானில் தான் வாங்க போகிறாங்க. இல்லை எந்த மாற்று கருத்து இல்லை. ஜப்பான் அவங்க நாடு, அது அவங்க இஷ்டப்படி வாங்கிக்குவாங்க, ஏன்னா அது டாலர் பேஸ் பண்ணி தான் வாங்குவாங்க. சவுத் கொரியா அவங்க தான். மீதி இருக்கிற நாடுகள் இந்தியா, யூஎஸ்ஏ ஆஸ் யூஷுவல், போலந்து, அந்த நான் நீல கலர் கோடு போட்டிருக்கல அந்த மேப்பு பார்க்காதீங்க, பக்கத்தில் நீல கலர் கோடு பாருங்கள். மலேசியா, ஃப்ரான்ஸ் 2.9, எஜிப்த், தைவான், பக்ரைன், ஓமன், சிங்கப்பூர், ஸ்பெயின், சவுத் ஆஃப்ரிக்கா, பாகிஸ்தான், இந்தோனேசியா, மால்டா, தாய்லாந்து, யுஏஇ. ஸோ இவ்வளோ நாடுகளுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுல உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு நான் கிளாரிட்டியாக சொல்லணும்னா ஏசியன், நான் அரப் அண்ட் நான் இஸ்லாமிக் நேஷனுக்கு மட்டும் ஒரு 56% கொடுக்குறாங்க. மீதி ஒவ்வொரு நாடுகளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயிலு வந்து கொடுக்குறாங்க. இந்த எண்ணெய் உற்பத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு டாமினண்ட்டாக இருக்கிறது யார் அப்படின்னா சீனாவும் இந்தியாவும். இந்தியா ஏற்கனவே சவுதி அரேபியா கிட்ட ஒரு சில அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட் பேஸ் படி ஒரு சில டாலர் மதிப்பை அவாய்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வாங்குகிறோம். நாங்கள் சவுதி அரேபியா மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில எண்ணெய் நிறுவனங்கள்கிட்ட சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. பட் இப்போ வந்து இதுக்கப்புறம் முழுமையாக வாங்கலாம். அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. பட் டிசம்பர்லேருந்தே வந்து சீனா மூலியமே இறங்கிட்டாங்க. இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த நீங்கள் சார்ட்டை பார்க்குறீங்கள, இந்த சார்ட்டில் வேர்ல்டு பிக்கஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர் இவங்க தான். அதிகமான அளவுக்கு எண்ணெய் உற்பத்தி பண்ணுறவங்க யார் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தில் 12.9% அமெரிக்கா உற்பத்தி அப்படின்னா குரூடாயில் வாங்கி அவங்க இன்னும் வைக்கிறாங்க. குரூடாயில் சவுதி கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறாங்க, அது வேறு விஷயம். அதனால் அவங்க உற்பத்தியில் சேல்ஸ் அப்படின்னே கூட வச்சுக்கலாம். கனடா 4.6 கனடா கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்காங்க அவங்க. ரஷ்யா 10.1, இது 2023 எண்டு வரைக்குங்க.
சவுதி அரேபியா 9.7, ஈராக் 4.3, ஈரான் 3.6, யூஏஇ 3.4, அதுக்கப்புறம் 2.4 குவைத்து, சீனா 4.2, பிரேசில் 3.4. இதில் என்ன அப்படின்னா அந்த 2 மட்டும் கட் பண்ணி எடுத்துடுங்க. யூஎஸ் கனடாவை தவிர மீதி மேஜர் ஆஃப் த பார்ட்டிஸ் பிரேசிலில் தொடங்கி இவங்க எல்லாமே யார் அப்படின்னா டாலருக்கு எதிரான இருக்கக்கூடிய நாடுகள். அப்போ இங்கே அந்த டாமினேஷன் வந்து தெரியுதா? கிளியராக இந்த வரைபடத்தில் ஒரு டாமினேட் தெரியுதா இல்லையா? அவங்க கனடா அமெரிக்காவை தவிர மீதி மெஜாரிட்டி ஆஃப் த நாடு யார் அப்படின்னா இந்த பக்கம். இனி இவர்கள் எடுக்கப்படுகிற முடிவுகள் என்ன அப்படின்னா பிரிக்ஸ் கூட்டமைப்புன்றல மேக்சிமம் எல்லாருமே வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைஞ்சிட்டாங்க. இனி அதான் நம்ம நேற்று ஒரு நாளுக்கு முந்தைய பதிவில் நம்ம பார்த்துருந்தோம். பிரிக்ஸ் கூட்டமைப்புகள் இனி எடுக்கப்படுகிற மிக முக்கியமான முடிவுகள்னா பொது நாணயம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6 மந்த்துக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பிரிக்ஸில் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா நாடுமே ஒட்டுமொத்தமாக நாங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன மேஜராக ஃபால்ட் அப்படின்னா G7 நாடுகள். இப்போ G7 நாடுகள் என்ன சவால் விடுறாங்க அப்படின்னாங்கன்னா அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பும் சரி, சவுதி அரேபியா எடுக்கப்பட்ட அந்த பெட்ரோ டாலரும் சரி, இதெல்லாம் யாருக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆப்பா அமையும், மிகப்பெரிய டேஞ்சராக அமையும் அப்படின்னா G7 நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கான டேஞ்சர் அமையும். நான் இதற்கு முன்னாடி நான் G7 நாடுகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் கொண்டு அவங்கக்கிட்ட ரொம்ப கிளாரிட்டியாக சொல்லிடுறேன். நான் இடையில் சவுதி அரேபியா வந்து கொஞ்சம் தன் பக்கம் இழுப்பதற்காக அமெரிக்கா என்ன பண்ணாங்க, ரொம்ப ட்ரை பண்ணாங்க, பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. இடையில இந்த நார்மல் ரிலேஷன்ஷிப் இஸ்ரேல்கிட்ட வச்சுப்பாங்கன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க, ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் அது எடுபடலை, அடிக்கடி புகழ்ந்தாங்க. அதாவது பின் சல்மான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட எந்த ஒரு இதுவுமே வந்து புரிஞ்சிக்க முடியாமல் தவிர்த்த ஒரு நாடு எதிரான தவிர்த்த இல்லை தவிச்ச அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கஷ்டப்பட்ட நாடு எதிரான அது அமெரிக்கான்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சில சந்தர்ப்பங்களில் அமெரிக்காவை பெரிய அளவுக்கு நோஸ் கட் பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு எதிரான மனநிலையிலும் இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலையிலும் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் பின் சல்மான் அவர்களை வந்து பார்ப்பதற்காக ஒரு 4 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணாருன்ற செய்திகள் வந்தது. பைடன் அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி பேச ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த ஃபோன் காலை கூட அவாய்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாம் பண்ண கூட நம்ம சவுதி அரேபியா வேண்டும் அப்படின்னாங்க. ஏன் சவுதி அரேபியா வேணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா விடாபடியாக இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா OPEC ப்ளஸ் நாடுகளில் அதிகமான அளவுக்கு எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகிற நாடுகளில் ரொம்ப டாப் லிஸ்ட்டில் இருக்காங்க இவங்க தான். அது இல்லாமல் அரபு நாடுகளில் கொஞ்சம் சாம்ராஜ்யமாக இருக்கிறது இவங்க தான். இவங்க சொன்னால் மற்ற நாடுகள்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஆதாரமும் இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குறிப்பாக பைடன் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் ரிசர்வ் இருக்கு இல்லையா, எண்ணெயினுடைய ரிசர்வ் வந்து பெரிய அளவுக்கு குறைச்சிருக்காங்க. நீங்கள் இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த சார்ட்டில் வந்து ஒரு விஷயம் கிளாரிட்டியாக இருக்கும் பாருங்கள். இந்த நீல கலர் எல்லாமே வந்து அவங்களுடைய எண்ணெய் ரிசர்வ். இந்த ரிசர்வு இந்த மேலே ஒரு சிவப்பு கலர் ரவுண்டு இருக்குல்ல, அது பைடன் வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் இந்த வாரதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்படியே இறங்கி இந்த ரிசர்வ் கீழே வந்துடுச்சுங்க. இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி OPEC ப்ளஸ் நாடுகள் வந்து இப்போ ஜூன் 1 ஒரு முடிவு ஒன்று எடுத்தாங்க. தனது உற்பத்தியை வந்து நாங்கள் குறைக்கலாமா வேண்டாமான்ற முடிவு எடுத்தாங்க. அப்போ அமெரிக்கா ஓடி வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க, இந்த மாதிரி நீங்கள் உற்பத்தி அதிகம் பண்ணிங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸும் ஒன்று பண்ணாங்க. ஏன்னா இன்னும் ஒரு 20 வருஷம்தான் உங்கள் கிட்ட இருக்கிற எண்ணெய் வளங்கள்லாம், அப்புறம் உலகத்தினுடைய தன்மை மாறப்போகிறது, தேவைகள் மாறப்போகிறது, எலக்ட்ரானிக் பொருளாக மாறப்போகிறது. இதை வச்சுட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் காற்றுள்ள பொழுதே தொற்றிக்கொள், இப்போயே நீங்கள் உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பொழைச்சிக்குவீங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸை வந்து பைடன் தரப்பில் வந்து கொடுத்தாங்க. சரி, இந்த அட்வைஸ் எல்லாம் கேட்டதுனால சவுதி அரேபியா மேபி எடுத்து சேல்ஸ் பண்ணிடுவாங்களா, அதிகம் பண்ணிடுவாங்களான்னு பார்த்தா பண்ணவே இல்லை. அவங்க அப்படியே ஹோல்டு பண்ணிட்டாங்க, அப்படியே நிறுத்திட்டாங்க. அதனால் இந்த க்ரூட் ஆயிலோட விலையேற்றம் பார்த்தோன்னா அப்படியே 83, 84 இருக்குது பேரல். இதுவே அமெரிக்கா தரப்பில் என்ன அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஆயில் விலை வந்து ரொம்ப 100க்கு மேலே போக வேண்டியதை அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ் எடுத்து வெளியிட்டு சமாளித்து வச்சுட்டு இருந்தாங்க. எப்போ விலை குறையுதோ அப்போ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இருந்தது. இப்போ எலெக்ஷனும் வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் ரிசர்வும் காலியாயிருச்சு, இவங்க பெட்ரோ டாலரும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்கா எடுக்கப்படுகிற மிக முக்கியமான முடிவுகள் தான், அதாவது மிதில் மேல் உள்ள பூனை மாதிரி இப்போ நின்றுட்டுருக்காங்க அமெரிக்கா. ஏன்னா இன்றைக்கி ஜெனட் ஹெலன் அவர்கள் அமெரிக்கானுடைய ட்ரெஸரியோட தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 நாளைக்கு 1 ட்ரில்லியன் கடன் வாங்குறாங்க. எவ்வளோ? ஒட்டுமொத்த உலகத்திலே 35 to 36 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் வந்து கடன் வாங்கி இருக்கிறது யாருன்னா அது அமெரிக்கா மட்டும்தான்.
100 நாளைக்கு 1 ட்ரில்லியன் கடன் வாங்கக்கூடிய நாடு. அந்த அளவுக்கான எங்ககிட்ட கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, அந்த அளவுக்கு டெபிட் ரேஷியோ இருக்குது, எல்லாமே இருக்குன்றாங்க. எல்லாமே எதை மையப்படுத்தி வாங்குறாங்க? இந்த பெட்ரோ டாலரை மையப்படுத்தி தான் வாங்குறாங்க. இதுக்கப்புறம் இவங்க வாங்கப்பட்ட கடன் இருக்கு இல்லையா, அந்த கடனும் இவங்க கொடுக்கப்பட்ட அந்த தொகையும் இருக்கு இல்லையா, இது எல்லாமே டோட்டலாக தலைகீழாக மாறப்போகிறது. அது என்ன அப்படின்றத நான் இன்னும் கொஞ்சம் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம G7 நாட்டுக்குள்ளே போகலாம். அங்கே என்ன அப்படின்னா, G7 கூட்டமைப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுல ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, பைடன் அவர்கள் வழக்கம் போல் வந்தார். வந்துட்டு அப்படியே இறங்கிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் அந்த பக்கம் போனார். இதில் என்ன ஒரு மனம் வருது அப்படின்னா, எனக்கு கூட இருக்கிற ஒரு மேலே மனம் வருத்தம். அவர் தான் அந்த பக்கம் போகிறார்ல, செக்யூரிட்டி போய்ட்டு தாத்தா இந்த பக்கம் இல்லை வாங்க இந்த பக்கம் நீ சொல்லி கூப்பிட்டு வரணுமா கூப்பிட்டு வரக்கூடாதா, எந்த அளவுக்கு விடுறமோ விட்டுட்டு அவர் அசிங்கப்படுத்துகிற மாதிரி படுத்திட்டு அதுக்கப்புறம் வாங்கன்னு இந்த பக்கம் கூப்பிட்டு வந்தாங்க பார்த்தியா, அதுதான் எனக்கு பிடிக்கல. அது ஒன்றாவது சம்பவம். ரெண்டாவது சம்பவம் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சன் இந்த G7 கூட்டமைப்பில் யார் அப்படின்னா ஜார்ஜியா மெலோனி அவர்கள் தான். பாருங்கள் அவங்க சந்தோஷத்தையும் அவங்க வரவேற்ற விதத்தையும் பாருங்கள். அடடடடட வேறு லெவலில் வரவேற்றாங்க. ஒரு சிலருக்கு நமஸ்காரம் தெரிவித்தார் அப்படின்ற மாதிரிலான வீடியோ பதிவுகளும் வந்தது, மற்ற பதிவுகளும் வந்தது. ரொம்ப உற்சாகமாக பொங்கி இருந்தார்கள். இந்த G7 கூட்டமைப்பில் குறிப்பாக ஜெலன்ஸ்கி வந்து கலந்துக்கிட்டார். ஜெலன்ஸ்கிக்கான அக்ரிமெண்ட்டில் பெரிய அளவுக்கு போட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம எதுக்காக பேச வந்தோம்? இவங்களுக்கும் பிரிக்ஸுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றியெல்லாம் பேச வந்தோம். G7 நாடுகள் அப்படின்னா யார் யார் அப்படின்னா நீங்களே பாருங்கள். கனடா, ஜெர்மனி, இத்தாலி, யுனைடெட் ஸ்டேட், UK, ஜப்பான். இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அடிஷனலாக யூரோப்பியன் யூனியன் கூப்பிட்ருக்காங்க. இந்த டைமில் ஒரு 2-3 டைமும் அவங்க வந்துட்டுருக்காங்க. யூரோப்பியன் குறிப்பாக ஜெர்மனி, இத்தாலி, ஃப்ரான்ஸ் எல்லாம் வரதுனால அவங்க கூட்டமைப்பில் இருக்கிறனால அவங்க வந்து ஓடி வராங்க அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ ஒரு சின்ன உங்களுக்கு கிளாரிட்டியான எக்ஸ்பிளைன் நான் 2 கொடுக்குறேன். ஒன்று நான் ஏற்கனவே ஒரு 2 நாள் முன்னாடி காட்டின வரைபடம் தான், இருந்தாலும் பாருங்க. 2024 யார் வலிமையான பொருளாதாரத்தை உருவாக்க போகிறார்கள், யாரோட பெரிய அளவுக்கான அந்த ஜிடிபியோட ரேஷியோ வளரப்போகுதுன்ட்டு நீங்களே பாருங்கள். G7 நாடுகளோட வளர்ச்சியை பாருங்கள். அமெரிக்கா, கனடா, மீதி ஜெர்மனி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா அவங்க போட்ட பொருளாதார தடைகள் தான் காரணம். யார்? ரஷ்யா மீது போடப்பட்ட பொருளாதார தடை, ஈரான் மீது போடப்படுகிற பொருளாதார தடை, சீனா மீது போடப்படுகிற பொருளாதார தடைகள். அந்த தடையெல்லாம் தாண்டி இந்த பக்கம் யார் பாருங்கள் அதிகமாக வளர போகிறோன்னா இந்தியா தான் டாப்பில் இருக்காங்க. இந்தியா 6.8% அளவுக்கு அடுத்த 3 வருடங்களில் மிகப்பெரிய அளவுக்கான வளர்ச்சியை நோக்கி செல்ல போகிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது சீனா 4.6, UAE, ஈரான், ரஷ்யா, எஜிப்த், சவுதி அரேபியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, எத்தோப்பியா 6.2%. இது எல்லாமே G7 இருக்கக்கூடிய நாடுகள். அப்போ நம்மளுக்கு அந்த கிளாரிட்டியான அந்த வித்தியாசம் புரியுதா? இதுக்கு முன்னாடி நாங்கள் தான் ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட G7 நாடுகளை பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து ஒரு தட்டு போகிறாங்க. இதில் யார் ஆஸ்திரேலியாவில் மட்டும் இருப்பாங்கன்னா ஒரே ஒரு நாடு இந்தியா மட்டும் தான் ஆஸ்திரேலியாவில் இருப்பாங்க. இதை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் நான். ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த நாடுகளுமே G7 கூட்டமைப்பில் போய் கலந்துக்கலாம் அவ்வளோ சீக்கிரம். சைனாவில் தொடங்கி இப்போ நான் சொல்லப்பட்ட நாடுகளில் யாருமே கலந்துக்கல. ஆனால் இந்தியா போய் அந்த இடத்துல வந்து கலந்துக்கிறாங்க. மீதி ஒன்றும் எனக்கு லிஸ்ட்டு வரல. மேபி நான் வந்தது அப்படின்னா நாளைக்கு நட்பின் அடிப்படையில் வேறு யார் யார் போகிறாங்கன்ற நான் டீட்டெயிலில் சொல்கிறேன். பட் இந்தியா கலந்துக்கிறாங்க ஒன்று. நான் இன்னொரு சார்ட்டையும் உங்ககிட்ட நான் விளக்க விரும்புகிறேன். பிரிக்ஸ் ப்ளஸ் G7 நம்பர்ஸ் பண்ணால் 2023 இந்த குளோபல் ஜிடிபி ஷேரில் அவங்க 36% பிரிக்ஸு, G7 பார்த்தோன்னா 30%. அதே வேர்ல்டு பாப்புலேஷனில் யார்கிட்ட அதிகமாக இருக்குன்னா பிரிக்ஸ் பாருங்கள் 45%, அவங்க வெறும் 10% தான். ஷேர் ஆஃப் குளோபல் ஆயில் ப்ரொடக்ஷன் யார் அதிகமான அளவுக்கு எண்ணெய் வளங்களை உற்பத்தி பண்ணுறாங்க? பிரிக்ஸ் கூட்டமைப்பு 41%, G7 வந்து 29%. யார் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் வேர்ல்டு எக்கானமிக்கு யார் வந்து அதிகம் பண்ணுறாங்கன்னா 44% அவங்க, 20% வந்து G7. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுதா? ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கா? பிரிக்ஸ் கூட்டமைப்பு நினச்சிது அப்படின்னா கரெக்டான பொதுவான நாணயத்தை உருவாக்கும் பட்சத்தில், அதை சக்ஸஸ் ஆகும் பட்சத்தில் ஆல்மோஸ்ட் G7 கூட்டமைப்பு, வெஸ்டர்ன் நாடுகளோட கூட்டமைப்பு கொஞ்சம் காலியாகிடும். ஆனால் அதுக்குள்ளார உள்ளே உடச்சி என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அசர்பைசானே வருது பாருங்கள், அர்ஜென்டினா மிலை இருக்கிறார்ல, மிலை வந்து இங்கே பிரிக்ஸ் கூட்டமைப்பில் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்லாம் சைன்லாம் பண்ண நபர் தான். பட் ஃபார் ரைட் விங் பெரிய அளவுக்கு அங்கே ஜெயிச்சதுனால அவர் திடீர்னு விலகிட்டாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாருமே நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்க்குறாங்க இந்த சூழ்நிலையில். சீனா வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் எடுக்கப்படுகிற முடிவுகளில் பெரிய அளவு கொடுக்குறாங்க. பட் இந்தியா எல்லாமே நம்மளுக்கு தேவை. G7 கூட்டத்துலையும் கலந்துக்கிறாங்க. நேற்று சொன்ன மாதிரி லைக் இவங்க மாதிரி யார், துருக்கி மாதிரி, துருக்கியோட எரடகன் மாதிரி
கிட்டத்தட்ட ஷாங்காய் உச்சி மாநாட்டில் இந்தியா கலந்துக்கிறாங்க, ஏசியன் மீட்லேயே வந்து கலந்துக்கிறாங்க, மீதி எல்லாத்துலேயும் வந்து கலந்துக்கிறாங்க. பட் எடுக்கப்படுகிற முடிவுகளுக்கு நாங்கள் சம்மதம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அது இல்லாமல் இந்தியா வந்து ஏற்கனவே சவுதி அரேபியா தவிர இன்னும் ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் நாடுகள் கிட்ட எல்லாமே வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இந்தியாவுக்கும் அவங்க நாணயத்துக்கும். குறிப்பாக சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, போட்ஸ்வானா, ஃபிஜி, ஜெர்மனி, கயானா, இஸ்ரேல், கென்யா, மலேசியா, மொரிஷியஸ், மியான்மார், நியூசிலாந்து, ஓமன், தான்சானியா, உகாண்டா, யூகே இவங்க எல்லாத்துக்கிட்டையும் இந்தியாவுடைய கரன்சியோட அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க. அதுவுமே இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு. சரி, இதில் அமெரிக்கா டாலருக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ ஆரம்பத்தில் இது பாசிட்டிவாக இருக்கலாம். என்னென்னா இன்றைக்கி மாஸ்கோனுடைய எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா அதனுடைய ட்ரேட் வந்து மாஸ்கோ எம்எஸ்இன்னு சொல்லுவாங்க, மாஸ்கோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம இருக்கோம் இல்லையா, என்எஸ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்எஸ்சி பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க இல்லையாங்க, அந்த மாதிரி வந்து அங்கே ஸ்டாக் மார்க்கெட் வந்து மாஸ்கோது. அதில் என்ன பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் வந்து டாலரும் யூரோவும் வந்து அந்த ட்ரேடிங்கில் நாங்கள் வெளியேறோன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது சொல்வதற்கான காரணம் என்னென்னா, அதில் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்னென்னா, இவங்க பொருளாதார தடை விதித்து அந்த ட்ரேடு சம்மந்தப்பட்ட நபர்கள் 300 நபர்கள் மீது பொருளாதார தடை போட்டாங்க. அதனால் கோவம் வந்த ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்தமாக இனி ரஷ்யாக்கிட்ட நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா டாலரையும் யூரோவையும் தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அறிவிப்பு வந்த கொஞ்ச நேரில் வந்து கொஞ்சம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு. யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, வச்சுருக்கிற பொருளாதாரத்தை இப்போ டாலர் இருக்குது அப்படின்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் பேனிக்காக தான் இருக்காங்க ரஷ்யாவுக்குள்ளார. ஆனால் ஒரு விஷயம் கிளாரிட்டி ஆக்குறாங்க, இனி டாலருக்கு வேல்யூ இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இன்று காலையில் 12 ஹவர்ஸ் கூட பாருங்கள், இவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 91.37 இருந்தது ரஷ்யானுடைய டாலர் வந்து ஒரு டாலருக்கு இணையாக, ஒரு ரூபலுக்கு இணையாக 91.37 பக்கம் வந்தது. பட் கடைசி நேரத்தில் 87.94 பக்கம் இறங்கியிருக்கிறது. இன்னும் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே மிகப்பெரிய ஒரு அச்சாரம். ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் பேனிக் ஆகிட்டு பெரிய அளவுக்கெல்லாம் போகுதுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அப்படிலாம் கிடையாது, நிலைமை தலைகீழாக மாறப்போகிறது. ஏன் அப்படின்னா இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ், அந்த ரிசோர்ஸ் மூலியமாக டாலர் அவாய்ட் பண்ணிட்டு வாங்க ஆரம்பித்தாவே இவங்க குறிப்பாக பிரிக்ஸ் கூட்டமைப்பு மட்டும் ஒன்றா இணைஞ்சாங்கன்னாவே இந்த பொருளாதார தடை என்ற பேரில் போட்டு ஆட்டங்காண்ற நாடுகளாக இருக்குல்ல, இவங்க எல்லாமே வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருப்பாங்க. சரி, ஓகே. இதில் நான் உங்களுக்கு இன்னொரு ட்விஸ்ட்டுமே வந்து ஃபைனலாக நான் கொடுக்குறேன். நான் இதில் மேஜர் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ரஷ்யா எடுக்கப்பட்ட மிகப்பெரிய முடிவு. இந்த முடிவுக்கு அப்புறம் சீனா எப்படி அதை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன்னா இது எல்லாமே அப்படியே நெக்கில் நடக்க வேண்டிய விஷயங்கள். எடுத்தவங்க ஒருத்தனெலாம் கவுக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொஞ்சம் இயர் ஆகும். பட் இந்த பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட் முடிஞ்சதுனால இதுக்கப்புறம் இந்த பக்கம் பெரிய அளவுக்கான சாதங்கள் இருக்கும். இருந்தாலும் ஒரு வரைபடத்தை உங்ககிட்ட காட்டிட்டு போகிறேன். குறிப்பாக ஐஎம்எஃப், இந்த ஐஎம்எஃப் ட்ரேடிங் இருக்கு இல்லையா, ஐஎம்எஃப் ட்ரேடிங்னே வருது பாருங்கள். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வந்து கடன் கொடுத்துருக்காங்கல்ல, இவங்க எல்லாமே அமெரிக்கானுடைய அடிமைகளாக வச்சுருப்பாங்க எப்பயுமே அந்த நாடுகளை. அது யாருன்னா அர்ஜென்டினா பாருங்கள், சமீபத்தில் ஏன் அமெரிக்கா அந்த அளவுக்கு புகழ்கிறாங்க, ஏன் இதிலேருந்து வெளியே வந்தாங்க. குறிப்பாக பிரிக்ஸ்லேருந்து அப்படின்னா 32 பில்லியன் பக்கம் கடன் வாங்கியிருக்காங்க. தனது ஜிடிபியில் 5.3%. எஜிப்து 11 பில்லியன். ஏன் எஜிப்து வந்து அடிக்கடி எல்சிசி அவர்கள் அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுறாருன்னு இப்போ புரியுதா. உக்ரைன் 9 பில்லியன், பாகிஸ்தான் 7 பில்லியன், ஈக்குவடார் 6, கொலம்பியா, அங்கோலா, கென்யா, கானா இவங்க தான். மீதி நம்ம சம்மந்தப்பட்ட நாடுகள் யாராவது இருக்காங்களா? இல்லை. அர்ஜென்டினா எப்படி ஏன் இவங்க பிரிக்ஸ்லேருந்து தூக்கினாங்கன்றதுக்கான காரணங்கள் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ பார்க்கலாம். யூகே ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்து மாஸ்கோ எக்ஸ்சேஞ்ச் மீது முழு பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. ஸோ யூகே விதித்தாங்க அப்படின்னா அடுத்து G7 நாடுகள் இன்றைக்கி அவங்க முடிவு பண்ணுவாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த G7 கூட்டமைப்பில் ஜெலன்ஸ்கி அவர்கள் கலந்துக்கிட்டார் இல்லையா, 10 இயர் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க உக்ரைன்கிட்ட. 10 இயர் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். ஏன்னா அமெரிக்காவுக்கு இது வாழ்வா சாவா பிரச்சனை. என்னப்பா வாழ்வா சாவா பிரச்சனை அப்படின்னா, ரஷ்யாவை வீழ்த்தினா மட்டும்தான் அவங்களால டாலரை தூக்கி நிறுத்த முடியும். இனி ரஷ்யா சீனாவை நம்பி சவுதி மிகப்பெரிய முடிவு எடுக்க போகிறாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது, இது இல்லாமல் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இன்று கூட காலையில் மலேசியா வந்து நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 59 நாடுகள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. எக்ஸப்ட் வெஸ்டர்ன் நாடுகளை தாண்டி தனி ஒரு வேர்ல்டு ஆர்டர் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் மிகப்பெரிய சரவடியாக இருக்க போகிறது. சரவடிக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். இனி அடுத்தடுத்த பதிவுகள் சிறப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம லைட்டாக இருக்கிற நிகழ்வுகளை நம்ம முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். மேபி எனக்கு டைம் நான் கவனிக்கல, எவ்வளோ நேரம் பேசணும் கூட தெரியல. போலந்து இருக்காங்கல்ல,
போலந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த எல்லை பகுதியில் பஃபர் ஜோன்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வைடுக்கு யாருமே எதுவுமே வரக்கூடாது, கார்ட்ஸ்லேருந்து மீதி எல்லாமே கொஞ்சம் நாங்கள் பஃபர் ஜோன்னு கிரியேட் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் பெலாரஸ் வந்து வாளுகள் ஆனாங்கன்னா ஒட்டை நறுக்கிட்டு போயிட்டே இருந்துருவேன் அப்படின்னாங்க. இன்று காலையில் அமெரிக்கா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. போலந்தில் இருக்கக்கூடிய பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸை உடனடியாக நீங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும், உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. உடனே போலந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நோ 2-3 தடவை ரஷ்யா எங்கள் எல்லை பகுதிக்குள்ளே கிராஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க, ஆனால் நிலைமைகள் மோசமாக இருக்கிறது, நாங்கள் எங்கள் நாட்டை காப்பாற்ற வேண்டும் அல்லவா, அதனால் நாங்களே வைத்துக்கொள்ளுகிறோம் ஐயா அப்படின்னு ஒரு பதில் கடிதம் கொடுத்துட்டாங்க. நான் காலையில் தான் சொன்னேன் போலந்து அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஜெர்மனி என்ன பண்ணிட்டாங்கன்னா கூட யாருமே சைன் பண்ணல, ரெண்டுமே வெற்று அறிக்கையோடு நின்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஜெர்மனி அதே போல் ஐரோப்பா மீது குறிப்பாக யூரோப்பிய யூனியன் பொருளாதார தடைகளுக்குன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்களா, அந்த லிஸ்ட்டில் இப்போ ஜெர்மனி ஒத்துக்கல. எப்படி ஒத்துக்குவாங்க, தோல்விகள் கண் முன்னாடி நிற்கிறது, எலெக்ஷனுடைய தோல்வி, அதனால் நியூ பேக்கேஜுக்கான இதில் நாங்கள் ஒத்துக்கலன்ட்டாங்க. ரஷ்யானுடைய நீர்மூழ்கி கப்பலை மிகப்பெரிய அளவுக்கு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே சிவப்பு கலர் டாட்டில் 26.4 மைல்கள் பக்கத்தில் நாட்டிங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க கடல் அவனுடைய தொலைவுகள், அதில் பாருங்கள் நிற்குதா, சுற்றியும் பாருங்கள் அவங்களுடைய வெசல்ஸ் அப்படியே பாதுகாப்போட எப்படி பக்கடி கெத்தோடு வர மாதிரி இருக்குல்ல பார்த்தாவே. ரஷ்யானுடைய அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல் அதை சுற்றி அவங்க அப்படியே பாதுகாப்போடு உள்ளே வந்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அளவுக்கான லார்ஜ் எக்ஸசைஸ் பண்ண போகிறோன்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க. உக்ரைன் இந்த ஃபோட்டோ பெரிய அளவுக்கு வயலில் இருந்தது, எல்லாமே சின்ன பொண்ணுங்க தான். கட்டாய ராணுவ சட்டத்தினால பாருங்கள் அவங்களுடைய சின்ன பிஞ்சு முகத்தை கொண்டு போயிட்டு போர்க்காலத்தில் இவங்கெல்லாம் சண்டையிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்கன்ற இந்த ஃபோட்டோ பதிவு கொஞ்சம் எனக்கும் வருத்தம் அளித்தது. ஹெஸ்புல்லா மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நிலைகளுக்குள்ளே நடத்தியிருக்காங்க. நீங்கள் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, வரைபடத்தில் ஆல்மோஸ்ட் 40 கிலோமீட்டர் உள்ளே வந்துலாம் தாக்கம் நடத்தியிருக்காங்க. நிறைய வீடியோ பதிவுகள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. அந்த வீடியோ பதிவு ஃபுல்லாக வந்து ஐரன் டோம் கிட்டத்தட்ட செயலிழந்து விட்டது, எங்கேயோ உங்களது ஐரன் டோம்ன்ற மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டது. இன்றும் ஒரு 150 ராக்கெட் மேலே ஃபயர் பண்ணியிருக்காங்க. நிறைய சுற்று வீழ்த்தப்பட்டாலும் மீதி வந்து உள்ளே விழுந்திருக்கிறது. ஸோ தொடர்ந்து ஹெஸ்புல்லா 2வது நாளாக கடுமையான தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறது. தனது முக்கிய கமாண்டரை இழந்ததுக்கப்புறம் ஹெஸ்புல்லா பொங்கி எழுந்திருக்கிறது. பொங்கி எழுறது மட்டும் இல்லாமல் கடுமையான தாக்கலையும் கொடுத்துருக்கிறது. இன்றைக்கு ஓரளவுக்கு நான் வீடியோ கால் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சோமு சேனல். நன்றி, வணக்கம்.